சென்னையை ஸ்மார்ட் சிட்டியாக்கும் கனவு திட்டம் தொடர்பாக இன்று நடைபெறும் ஒத்திகை நிகழ்வு குறித்து சென்னை பாண்டி பசாரில் உள்ள எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில்குட்டி, இன்று நடைபெற இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி ஒத்திகை நிகழ்ச்சி எத்தனை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகிறது, இந்த விதமான செயல் விளக்கங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதை பற்றி சொல்லுங்க. கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 100 நகரங்களை ஸ்மார்ட் நகரங்களாக மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது மத்திய அரசு. இந்த நிலையில் இதற்கான ஒரு தொகையும் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜூன் மாதம் இதற்காக 48,000 கோடி அளவிற்கான தொகை 100 நகரங்களை உருவாக்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1366 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு சென்னை மற்றும் கோவை மாநகரங்கள் ஸ்மார்ட் சிட்டி நகரங்கள் அமைக்கப்படும் என்ற ஒரு மத்திய அரசு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சென்னையை ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்காக பாண்டி பஜார் பகுதியை முதல் கட்டமாக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். இந்த பகுதியில் நடைபாதைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒத்திகை கடந்த ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி ஒரு ஒத்திகை நடைபெற்றது. இந்த ஒத்திகை ஒரு பகுதி நேரமாகவே நடைபெற்றிருந்தது. அதாவது காலையில் தொடங்கி மதியம் வரை மட்டுமே நடைபெற்ற அந்த ஒத்திகையில் பெரும்பாலான துறைகள் ஈடுபடாமல் இருந்தது காரணமாக அந்த முக்கியமான துறைகளை இந்த நடைபாதைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த குறிப்பாக இந்த நடைபாதைகளில் சுகாதார பணிகளை மேற்கொள்பவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அதே போல் கழிப்பிட வசதிகள், மருத்துவ வசதிகள் மற்றும் தொலைத்தொடர்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் எவ்வாறு நடைபாதையில் பயணிப்பவர்களும் தங்களுடைய கைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் அனைத்து நவீன தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் நகரங்களைப் போல ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கான ஒத்திகை தற்போது நடைபெற்று வருகிறது. அதற்காக இன்று காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இந்த ஒத்திகையானது தற்போது பாண்டி பஜார் பனங்கல் பார்க் பகுதியிலிருந்து பாண்டி பஜார் சாலை முழுவதுமே இந்த ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு துறைகள், அதாவது மருத்துவம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து தொலைத்தொடர்பு, மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிகளில் இந்த ஸ்மார்ட் நகரம் எவ்வாறு அமைய இருக்கிறது என்பது குறித்த ஒரு விளக்க படங்களும் இங்கே இருக்கிறது. இங்கு பார்த்தோம்னால் அதாவது நகரை ஒரு முறைப்படுத்தப்படாத இருக்கக்கூடிய போக்குவரத்து பிரச்சனைகளில் குழப்பம் ஏற்படும் வகையிலான ஒரு வரைபடம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது தற்போதைய நிலை. அதாவது இந்த பகுதி டி நகரில் இருக்க போக் சாலை ஆகும். இது ஸ்மார்ட் நகரமாக மாற்றப்படும் பொழுது எவ்வாறு மாற்றப்படும் என்பதற்கான ஒரு படத்தையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தனியாக மாநகர பேருந்துகள் செல்வதற்கான தனியான பாதைகள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் மகிழுந்துகள் தனியாக செல்வதற்கான பாதைகள் என தனித்தனியாக வைத்திருக்கிறார்கள். அதே போல் அங்கு நடமாடக்கூடிய பாதசாரிகள் எவ்வாறு பயணிக்க வேண்டுமோ அவர்களுக்கு தனியான ஒரு பாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முறைப்படுத்தப்பட்ட வகையில் அந்த சாலை போக்குவரத்து, மக்களுக்கான பாதசாரிகளுக்கான வசதிகள் அனைத்துமே இந்த வரைபடத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு பகுதியாக நார்த் போக் சாலை மற்றும் டி நகர் தியாகராஜா சாலை சந்திப்புகள் அமையும் என்பதை அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள். இதே போல் மற்றொரு படம் இங்கே இருக்கக்கூடிய பாண்டி பஜார் சாலை எவ்வாறு மாற இருக்கிறது என்பது குறித்த ஒரு படத்தையும் இங்கே வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது நடைபாதைகள் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் அதில் கொடுத்திருக்கிறார்கள். முதியோர்கள் நடக்கும் பொழுது சிரமம் ஏற்படும் பொழுது அவர்கள் இளைப்பாறுவதற்கான சிறிய உட்காருவதற்கான அமைப்பிலான ஒரு வடிவம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பயணிகள் காத்திருப்பதற்கான நிழல் குடைகளும் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே அருகில் பேருந்துகள், மாநகர பேருந்துகள் மட்டும் செல்வதற்கும் இருசக்கர அதாவது சைக்கிள்கள் போன்ற பயணிகள் பயணிப்பதற்கான தனியான ஒரு பாதைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இதே பகுதிகளில் வைஃபை போன்ற தொழில்நுட்பத்தை சாமானியர்களும் பெரும் வகையில் தொழில்நுட்பத்தையும் இந்த பகுதிகளிலும் குடிநீர், கழிப்பிட வசதிகள், சுகாதார அதாவது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் என்னென்ன விஷயங்கள் இதில் கடைபிடிக்க முடியுமோ அனைத்தையும் சேர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்காக இங்கு பேட்டரி கார் போன்ற வசதிகளும் அவற்றின் மூலமாக சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் இருக்கும் என்பதையும் அவர்கள் இங்கு விளக்குகிறார்கள். செந்தில்குட்டி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.